இப்போ இதே காலகட்டத்தில் அடுத்ததாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனு நலீருடைய போர். இது வந்து யார்? பனுனா தான் தெரியுமில்ல, மதீனாவில் இருந்த 3 குலம், பனு கைனுகா, பனு நலீர், பனு குரைலா. இந்த 3 குலம் தான் வந்து யூதர்களுடைய குலம் வந்து மதீனாவில் இருந்தது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு போர், பத்ரு போர் முடிஞ்ச உடனே அந்த பனு கைனுகாயினர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, நாடு கடத்துறாங்க. அப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நம்பர் உஹது போருக்கு அப்புறம் இந்த பனு நலீர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒப்பந்தத்தை வந்து மீறுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பிரயாணத்துக்கு போகிறாங்க. போகும்போது என்ன ஆயிடுது, ஒரு இருட்டில் ஒரு எதிரிகள் நினச்சி ஒரு ஆளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றுறாங்க. அதாவது இந்த தோழர்கள் வந்து கொன்றுறாங்க. கொன்ன உடனே என்ன ஆகுது, அதுக்கப்புறம் கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவுடைய லெட்டர் வந்து அவர் கையில் இருக்குது. அப்போ தவறுதலாக கொலை பண்ணிட்டாங்க. அதாவது ரசூலுல்லாவுடைய ஒப்பந்தம் பெற்ற அந்த லெட்டர் கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த மக்களை வந்து சஹாபாக்கள் தெரியாமல் கொலை பண்ணிட்டாங்க. அப்போ இது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா மதீனாவுடைய அந்த மீசாக்கே மதீனாவுடைய ஒரு கண்டிஷன் படி என்ன அப்படின்னா, இந்த யாராவது எங்களில் தவறுதலாக கொல்லுட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அந்த தியத்து, அதாவது அந்த நஷ்டஈடு இருக்கு இல்லையா, அது வந்து கொடுக்கணும். அதாவது யாரெல்லாம் நம்ம ஒப்பந்தத்துக்குள்ளே இருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து அந்த மரணிச்சோருடைய நஷ்டஈடுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். அப்போ அந்த பணம் வசூல் பண்ணுறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, பனு நலீர் யூதர்கள்ட்ட வந்து போகிறாங்க. யார் யார் போகிறாங்க, ரசூல்லா, அபூபக்கர், உமர், அலி மற்றும் சில தோழர்கள் வந்து போகிறாங்க. அவங்க வந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு யூதருடைய வீட்டில் உக்காந்துட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வெளியே உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது யூதர்கள் ஒரே குசு குசு குசுன்னு பேசிக்கிறானு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரசூலா டக்குன்னு எந்திரிச்சு என்னன்றாங்க, வாங்க போகலாம் அப்படின்றாங்க. அப்போ அபூபக்கர், உமர்லாம் கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் உக்காந்துட்டு இருந்தீங்க, திடீர்னு கிளம்பி போகிறேன்னீங்க அப்படிங்கும்போது ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தார், இவனுக்கு உள்ள சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கிறானுங்க, அதனால் வந்து எனக்கு அல்லாஹ் தகவல் கொடுத்துட்டான், இங்கே நம்ம உட்காரக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் விளக்கம் சொல்கிறாரு. இவங்க என்ன பிளானிங் அப்படின்னா, ரசூலா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம கூரையில் ஏறி அம்மிக்கல் எடுத்து ரசூலாவுடைய தலையில் போடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானு. அப்போ வந்துட்டு ரசூலா உடனே என்ன பண்ணுறாங்க, ஆளை கூட்டிகிட்டு வராங்க. போயிட்டு படையை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து வாஷ் அவுட் பண்ணி அங்கேருந்து வெளியேற்றி விட்றாங்க. கொல்லலை, வெளியேற்றுறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 10 நாள் டைம் லிமிட் கொடுக்குறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு கொடுத்த அந்த மிரட்டல் பார்த்தீங்க அப்படின்னா குர்ஆனில் 59 அத்தியாயத்தில் 5ஆவது வசனம் வரும். இந்த ஹஷ்ருங்கிற அந்த இதில் வரும், நீங்கள் பேரிச்ச மரங்களை வெட்டியதும் அதன் வேர்களுடன் விட்டு விட்டதும் அல்லாவின் விருப்பப்படியே நடந்தது, குற்றம் புரிந்தோரை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். அவங்களுடைய மரங்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி விட்டாங்க. என்ன சொன்னாங்க, 10 நாள் உங்களுக்கு டைமு, என்ன நீங்கள் வந்து இந்த ஊரை வந்து நீங்கள் காலி பண்ணிட்டு போயிடணும், 10 நாள் மட்டும்தான் இருக்கணுங்கிறேன். அதுக்கு தோதா மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ரசூல்லா மரத்தெல்லாம் வெட்டி விட்டாங்க. மரம் இருந்தால் தானே அவங்கெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க, வியாபாரம் இருக்குது, அது இருக்குது, திமிரு பண்ணுவானுங்க. மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, சில மரங்களை எரிச்சிட்டாங்க. அந்த டைமில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, யார், நயவஞ்சர்கள்லாம். ஒரு நபி இப்படி பண்ணலாமா, என்னதான் இருந்தாலும் மரத்தை வெட்டலாமா, மரத்தை எரிக்கலாமா, இப்படி வந்து காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பேரிச்ச மரங்களை வெட்டியதும் அதன் வேர்களை விட்டு விட்டதும் அல்லாஹ்வின் விருப்பம். அவர் செய்யலடா, நான் சொன்னேன்டா அப்படிங்கிறான். அது நபி செய்யல, நான் சொன்னேன் இந்த மாதிரி செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறான். இது ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, 10 நாள் டைம் இருக்குல்ல, இந்த கேப்பில் இவன் வரான். யார், இந்த அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் இருக்கான்ல, நயவஞ்சகர்கள், அவன் வர்றான். அப்புறம் கத்துவான் குலத்தார் இவங்களும் வர்றாங்க. அதாவது அந்த 70 பேரை கூட்டு போய் கொன்னாங்கல்ல அந்த குலத்தினர், அவங்களும் வர்றாங்க. அப்புறம் பனு குரைலா, யார், மதீனாவில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அகல் போரில் இவங்க கேம் விளையாடுவானுங்க, இவனுங்களும் வர்றானுங்க. எல்லாம் வந்து அவன் என்ன சொல்கிறான், நயவஞ்சரோட லீடர் வந்து சொல்கிறான், நீ ஏன் ஊருக்கு போகிற, அவங்கெல்லாம் வந்தவங்க மக்காவிலேருந்து வந்து போட்டு இவங்க வந்து நம்மளை வந்து இந்த ஊரை காலி பண்ணு அந்த ஊரை காலி பண்ணுன்னு இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம வரிசையாக போயிட்டே இருக்கணுமா, நீ நில்லு, கத்துபான் குலத்தாரனை கூட்டிகிட்டு நான் வர்றேன், பனு குரைலா சப்போர்ட்டுக்கு பேக்கப்பில் இருக்கிறாங்க, நம்மலாம் தைரியமாக நிற்போம், நாம் யாருன்னு முகமது காட்டுவோம் அப்படிங்கிறோம். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே நயவஞ்சர்களை நீர் கவனிக்கவில்லையா, அவர்கள் வேதத்தை உடையவர்களில் உள்ள நிராகரிக்கும் தங்கள் சகோதரர்களை நோக்கி, அதாவது யூதர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டால், அதாவது உங்களை அவங்க வெளியே துரத்துனா நாங்கள் முகம்மதுக்கு ஒரு காலத்திலும் கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து நாங்களும் வெளியேறி விடுவோம், உங்களுடன் வெளியேறி விடுவோம், உங்கள் விஷயத்தில் நாங்கள் முகம்மதுக்கு ஒரு காலத்திலும் கீழ்ப்படிய மாட்டோம், உங்களை எதிர்த்து போர் புரிந்தால், யாரு, ரசூலுல்லாஹ் போர் புரிந்தால்
நிச்சயமாக நாம் உங்களுக்கு உதவி செய்வோம் என்றும் கூறுகின்றனர். இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் வெளியே போனீங்கன்னா நாங்கள் முகமது சும்மா விட மாட்டோம். அவர் பேச்செல்லாம் கேட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஓவராக போச்சு, ரொம்ப தான் இதாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அவன் சொல்கிறான், அல்லாஹ் வந்து இவங்க வந்து பொய் சொல்கிறானுங்க, இவனுங்கெல்லாம் போக மாட்டானுங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் இருந்த ஆட்கள் இவனுங்க அவங்க போயிடலான்னு தான் இருந்தானுங்க. யார்? இந்த பனு நலீர் கூட்டத்தினர் போயிடலாம், ரசூல்லா கிட்டலாம் நம்ம நிற்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறான்னு இவங்கெல்லாம் சொன்னோன்னே வீம்பு பிடிச்சிருது. என்ன சொல்கிறாங்க, பிரச்சனை வேணான்னு இருந்தவங்க வீம்பு பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரசூல்லா, அதாவது முஸ்லீம்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பாடம் புகட்டலை அப்படின்னா ரசூல்லா வந்து இன்னைக்கு வந்து யாரும் பயப்பட மாட்டான். அதாவது இந்த பனு நலீரை வந்து அடிச்சே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ரசூல்லா மேலே உருவாகுது. இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இதே மாதிரி ஆளாளுக்கு வந்து கிளர்ச்சி பண்ணுவான், ரசூல்லா கட்டுப்பட முடியாதும்மா. அப்போ ஆளாளுக்கு வந்து தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஆயிரும். அப்போ அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க, நாங்கள் எங்கள் இல்லங்களிலிருந்து வெளியேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லெட்ரு வருது. வந்தவுடனே ரசூல்லா அல்லாஹ் அக்பருங்கிறாங்க. லெட்டர் இப்படி வர்றானுங்களா, அல்லாஹ் அக்பர்னு சஹாபாக்களும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த 59 பார்த்தீங்கன்னா அது பின்னாடி அப்படியே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வெளியேற்றப்பட்டால் அவர்களுடன் இவர்கள் வெளியேறவே போவதில்லை. யார்? இந்த நயவஞ்சகர்கள் ஒரு காலத்திலும் வெளியேறவே போவதில்லை. அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவவும் போவதில்லை. இதான் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான், நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்கிறான், உதவவும் போவதில்லை. அப்படியே மீறி உதவ வந்தாலும் புறம் காட்டி தான் இவர்கள் ஓடுவார்கள், பின்னர் இவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அப்படியே இவங்க வந்தாலும் நிற்க முடியாது ரசூல்லாட்ட அப்படிங்கிற. உண்மையில் அவர்களது உள்ளங்களில் அல்லாஹ் சொல்கிறான், யார்? நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் அவர்களது உள்ளங்களில் அல்லாவை விட உங்களை பற்றிய அதிக பயம் உள்ளது. அல்லாவை விட ரசூல்லாவுடைய பயம் ஜாஸ்தியாக இருக்குது. யாருக்கு? இந்த நயவஞ்சர்களுக்கு. அவர்கள் புரிந்து கொள்ளாத கூட்டமாக இருப்பதால் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது வந்து இந்த யூதர்களுடைய ஒரு அடிப்படையை சொல்கிறான். இன்றைக்கும் வந்து இந்த ஆயத்து வந்து பொருந்தும். இந்த ஆயத்து ரொம்ப முக்கியமான ஆயத்து. இது யூதர்களுடைய அக்மார்க். இது என்ன அப்படின்னா, அரணமைக்கப்பட்ட ஊர்களில் இருந்தோ அவர்களுக்கு பின்னாளில் இருந்து கொண்டு தான் அவர்கள் போரிட வருவார்கள். அப்படியே அவங்க யூதர்கள் யார்? இந்த பனு நலீருக்கு வந்து கூட்டத்து உங்களுக்கு சண்டைக்கு வந்தாலும் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் 1-to-1 இவங்க வரவே மாட்டாங்க. பக்கா சேஃப்டி பண்ணிக்கிட்டு பயங்கரமாக ஒரு கோட்டைகள்லாம் வச்சுக்கிட்டு கட்டிட்டு அதுக்கு பின்னாடி இருந்தால் வருவாங்க. இதற்கு மாறாக ஒன்று சேர்ந்து உங்களுடன் போரிட வரவே மாட்டார்கள். அவர்களிடையே கடுமையான பகைமை உள்ளது. அவங்களுக்குள்ளேயே ஒன்று நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே பகையோடு தான் ஓடிட்டு இருக்குது. அவர்கள் ஒன்று திரண்டு இருப்பதாக நீர் கருதுவீர், ஆனால் அவர்களின் உள்ளங்களோ சிதறி கிடக்கின்றன அப்படின்னு சொல்லி அவர்கள் விளங்காத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம்னா. இன்னைக்கு எடுத்துங்க, இந்த ஆயத்தை எடுத்துங்க, அந்த ஹதீஸ் எடுங்க. எந்த ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா, உங்களில் பனு இஸ்ராயல்கள் என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த ஆயத்தை அப்படியே முஸ்லீம் சமுதாயத்தின் மேலே ஃபிட் ஆகுது. அதே உயிர் பயம், அதே கோழைத்தனம், அதே வந்து அதை சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் உள்ளங்களுக்குள்ள பிழிவு. இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் ஒன்றாவா இருக்குது, சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. 150 கோடி பேர் இருக்கிறான். ஒவ்வொருத்தனுக்குள்ள அவ்வளோ பிரிவுகள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் உள்ளங்கள் சிதறி கிடக்கின்ற, உள்ளங்கள் சிதறி போய் கிடக்கு. இன்றைக்கி அந்த குவாலிட்டியில் இன்றைக்கி யூதர்கள் இருந்த குவாலிட்டியில் இன்றைக்கி நாம் இருக்கோம். அதனால் அல்லாஹ்வுடைய லானத்து நம்ம மேலே இருக்குது. இப்போ இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். 59 அத்தியாயத்தில் இது 12லிருந்து 16 வரைக்கும் இது இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு சற்று முன் சென்ற சமுதாயத்தினர் போன்றே இவர்களும் உள்ளனர். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சமுதாயத்தினர் மாதிரி தான் இவங்களும் இருக்குது. அவர்கள் தமது காரியத்தின் விளைவை அனுபவித்துவனர். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. மறுத்துவிடு என்று கூறி மனிதனிடம் அவன் மறுத்த பின், நான் உன்னை விட்டு விலகியவன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவே நான் அஞ்சுகிறேன் என ஷைத்தான் கூறியனான். அதை போல அப்படிங்கிறான். அதாவது இந்த நயவஞ்சர்களுடைய பேச்சை நம்பி உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றுமே கிடைக்கல. அடி தான் வாழ்ந்தா கிடைச்சது. கடைசி அவன் ஹெல்ப்புக்கும் வரல, ஒன்றும் வரல. அதே தான் இன்றைக்கி ஷைத்தானுடைய விவகாரத்துலேயும் நம்ம விவகாரம். என்ன மறுத்திடு அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்டி விடுறான். எல்லாம் என்ன பேசிட்டு அவன் யார்? நம்மளை போய் நல்லா தூக்கம் வருது, இந்நேரத்துக்கு போய் 5 மணிக்கு எந்திரிச்சு தொழுவுங்கிறான். நீ தூங்குடா அப்படிங்கிறான். அவன் போய் மறுமையில் நம்மளை காப்பாற்ற போகிறானா சைத்தானு? மறுமையில் எந்திரிச்சோன்னே ஒரே ஸ்டேட்மெண்ட்டு, நான் ஆர்டர் போட்டேன், நீ ஃபாலோ பண்ண, அதோட எனக்கும் உனக்கும் லிங்க் இல்லை, முடிஞ்சு போச்சு, நீ பாட்டு கிளம்பிட்டேரு அப்படின்ட்டு அவன் பேக் அடிச்சிருவான். அப்போ அந்த பேக் அடித்ததை வந்து அல்லாஹ் வந்து இங்கே நிகழ்வு வந்து மேட்ச் பண்ணுறான். அந்த மாதிரி தான் அதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி.
இப்போ இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, படையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அவங்கள வந்து மதீனாவில் பொறுப்பாளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அந்த கொடியை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெரிய படையுடன் வந்து போகிறாங்க. ஒரு பெரிய லெவலில் நம்பர் திரட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் கோட்டைகளை வந்து முற்றுகிறாங்க. இவங்க எங்கே இருந்தாலும் யூதர்கள் பொறுத்த வரைக்கும் கோட்டை இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள் இவங்களுடைய எக்யூப்மெண்ட்லாம் பாருங்கள், மிசைல் தான் இவன் வச்சுருப்போம். இங்கேயே உட்காந்துக்குவான், ஒரு பட்டனை போடுவான், 2000 கிலோமீட்டர் அது ட்ராவல் பண்ணி அங்கே போய் அடிச்சுட்டு வரும். இவன் நேரில் மட்டும் ஃபைட்டர் ஜெட் எடுத்துகிட்டு அவன் நேரில் போகவே மாட்டான். ஏன்னா சுட்டு வீழ்த்திட்டா என்ன ஆகும், ரிஸ்க்கு மட்டும் இவன் எடுக்கவே மாட்டான். உறுதியாக ஒரு சேஃப் பிளேஸில் இன்னி கூட எடுத்துங்க, அமெரிக்காவை வந்து இவன் பகடைக்காயாக தான் பயன்படுத்துகிறானே தவிர இவனுக்கு தான் மெயின் சண்டை தேவை. ஆனால் இவன் நேரில் ரியல் பிக்சருக்கு இவன் வரவே மாட்டான். கடைசியாக இவன் வரும்போது தஜ்ஜாலும் கூட வந்துடுவான். அன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து களத்தில் இறங்குதோ, இந்த போர்கள் வந்து இன்றைக்கி அமெரிக்காவை தள்ளி ஓரம் வச்சுட்டு இஸ்ரேல் வந்து என்னைக்கு இறங்குதோ அந்த நேரத்தில் இவங்களுடைய லீடர் தஜ்ஜாலாக இருப்பான். அந்த நேரத்தில் நமக்கும் லீடரு மஹ்தி அலைஹிஸ்ஸலாமாக இருப்பாங்க. இது ஒரு நடக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு. அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, 15 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, முகாம் போடுறாங்க. முகாம் போட்டு அவங்களெல்லாம் போட்டு சுற்றி வளைச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 15 நாள் நின்னதுக்கப்புறம் சண்டை ஒருத்தனும் போடல, எல்லாரும் ஆயுதத்தை போட்டு கையை தூக்கிடுறாங்க, நாங்கள் சரணடைஞ்சிடுறோம். கோழைத்தனம் வந்து இவங்க ரொம்ப வந்து கோழைகள். இவங்க பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி தான் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறதே தவிர நேரில் இவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா நிற்க மாட்டாங்க. அந்த போய் இந்த மலை இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளியிறது இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இவனுங்க செய்வானுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாங்க, ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு மட்டும் பொருட்களை எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. போகும்போது இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடித்து பேத்துக்கிட்டு, அதாவது வீடெல்லாம் சஹாபாக்களுக்கு தானே வரப்போகுது, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் பண்ணி விட்டுட்டு போகிறானுங்க. இது வந்து கனிமத்து வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் யாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு போட்டு கொடுக்கல, முழுசாக அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது. அப்போ ரசூலா என்ன பண்ணாங்க, ரசூலா எடுத்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்காது கூட. இங்கே என்ன பண்ணுறாங்க ரசூலா அப்படின்னா முழுசாக இராணுவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இராணுவம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ அதுக்கு ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பயன்படுத்துகிறாங்க.